கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 147 சங்கீதம் 1 வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. இந்த வசனத்திலே 3 காரியங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. முதலாவது நல்லது, 2வது இன்பமானது, 3வது ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது. நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தரை நாம் துதிக்க வேண்டும், பாட வேண்டும், அவருடைய நாமத்தை நாம் உயர்த்த வேண்டும். இது நல்லது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய கர்த்தரை நாம் துதித்து பாடுவது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் நல்லது. நல்ல விஷயம், அதுதான் நல்ல விஷயம். 2வதாக துதித்தலே இன்பமானது. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இன்பமான சம்பவங்கள் நடக்கலாம், ஆனால் ஆண்டவரை துதிப்பது மிகவும் இன்பமானது. எவ்வளோ சந்தோஷமாக குடும்பத்தோடு இருந்தாலும், எவ்வளோ பரிசுகள் நமக்கு கிடைத்தாலும், எத்தனை உயர் பதவிகள் கிடைத்தாலும், எவ்வளவு பணம் கிடைத்தாலும், எல்லாவற்றையும் விட இன்பமான ஒரு காரியம் எது தெரியுமா? தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை துதிப்பது. முதலாவது ஆண்டவரை துதிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது, 2வது இன்பமானது, 3வது ஏற்றதுமாய் இருக்கிறது. ஏற்றதுமாய் இருக்கிறது என்றால் பொருத்தமானது, சரியானது என்று அர்த்தம். நம்ம ஆண்டவராகிய கர்த்தரை துதிக்கிறோம், சரியாய் அவரை துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுதான் துதியை பெற்றுக்கொள்ள பாத்திரர். எல்லா துதி கன மகிமை சகலத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் அவர் மாத்திரமே. நாம் அவரை துதிக்கிறோம். அதுவே ஏற்றதாயிருக்கிறது, அதுவே சரியானது, அதுவே பொருத்தமானது. அவரை துதிப்பதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஏற்றதாக இருக்கிறது, அது சரியானதாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா நன்மைகளையும் அவர் நமக்கு தருவார், சரியாய் தருவார், பொருத்தமாய் தருவார். அவர் ஏற்றதாக்கி தருகிற கர்த்தர். அவரை துதிப்பது நமக்கு நல்லது, இன்பமானது, ஏற்றதுமாய் இருக்கிறது. ஏன் தெரியுமா? அவர்தான் துதிக்கு பாத்திரர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் இன்பத்தை தருகிறவர். அந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்களையும் நன்மை தந்து, இனிமையை தந்து, ஏற்ற ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.